பிரியசகி, எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. சத்யா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்கா. இத கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். சத்யா தான் உயிரை கொடுத்து உருவத்தை மட்டும் இல்ல, எனக்கு வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கா. அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாதுமா. சத்யா, நீ அம்மாவும் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. ஜெயில போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் உங்களை பாக்குறேன். நான் செத்து பொழைச்சு திரும்பவும் இதே ஊருக்கு வருவேன்னு சுப்பு எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏங்க இப்படி டென்ஷன் பண்றீங்க? போங்க. நீங்க தேடி வந்த பொண்ணு நான் இல்ல, வேற எங்கயாவது போய் தேடுங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ போய் சொல்ற. நீ என் பொண்ணு திவ்யாதான். தயவு செஞ்சு நான் இல்ல. ஐயோ போங்க, விடுங்க. இல்லாம வீடு வீடாவே இல்ல. வாச்சல நம்ம வீட்டுக்கு போலாம். வாடா வா திவ்யா. என்னம்மா திவ்யா, நீ உன் போட்டோவை நீயே இப்படி உடைச்சிட்ட. சரி பரவாயில்ல, வாமா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். ஐயோ எழுந்துருமா எழுந்துருமா, பாத்து 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 எழுந்துருமா. ஏமா அறிவு இருக்காமா? வயசானவங்களை இப்படி கீழே தள்ளி விடுற? விஷயம் தெரியாம பேசாதீங்க. இவங்கள பார்த்தது கூட கிடையாது. இவங்க பொண்ணு எங்கேயோ தொலைச்சிட்டு என்ன வந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இல்லன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏமா உன் முகத்தை துணி போட்டு மறைச்சிருந்தா யாருக்கு என்ன தெரியும்? முதல்ல அதை கேட்டுமா. பாருங்க, நல்லா பாருங்க. நானா உங்க பொண்ணு? சொல்லுங்கம்மா, நானா உங்க பொண்ணு? இல்ல, இது என் பொண்ணு திவ்யா இல்லைங்க. இது என் பொண்ணு இல்ல. காலையில யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. என் பொண்ணு காணுயா. வண்டி கொஞ்சம் தள்ளி. நான் தேடிக்கிட்டு இருக்கேங்கய்யா. 10 மாசமா தேடுறியா என் பொண்ணு? உங்களுக்கு எந்த ஊருமா? பொண்ணை காணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கலாம்ல. இங்க வந்து பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்க. நான் தானே தொலைச்சேன். நான் தானே தேடணும். என் பொண்ணை என் புருஷன் காசுக்கு வித்துட்டான். அப்ப நான் தடுக்கவே இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் பொண்ணு யாரையோ தேடி போனா. அப்பவும் நான் தடுக்கல, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பாவி, நான் பாவி. என் பொண்ணை நானே தொலைச்சிட்டேங்க. இப்ப தேடுறேன். என் பொண்ணை தனியா நான் அனுப்புனேன்ல, அதான் அவ இங்கே தொலைஞ்சு போயிட்டா. எனக்கு அவ வேணும். என் பொண்ணை நான் பார்க்கணும். உன் பொண்ணு போட்டோ இருக்காமா? இருக்குங்கய்யா, என் தங்கத்தோட போட்டோ வச்சிருக்கேன். பாருங்க, இதான் என் பொண்ணு. பாருங்க, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஐயா எங்கயா பாத்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கய்யா. எங்க பாத்தீங்கய்யா? சொல்லுங்கய்யா. இருமா அது வந்து சரியா ஞாபகம் வரல. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கய்யா. என் பொண்ணு திவ்யானா எனக்கு உசுருங்கய்யா. அதான் தெரியலையேன்னு சொல்றேன். அப்படி சொல்லாதீங்கய்யா, நல்லா யோசிச்சு பாருங்கய்யா. என் பொண்ணை பார்க்காம எனக்கு சோறு தனியே இறங்க மாட்டேங்குதுயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. உங்க கால்ல என்னம்மா இப்படி காலெல்லாம் இது தொந்தரவு பண்றீங்க நீங்க? எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கய்யா. பாவம்ப்பா, பொண்ணை காணனதும் புத்தி பெதலிச்சு போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. பாவம். நீ உன் பொண்ணை தனியா அனுப்பி வச்சல, அதான் அவ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. என் பொண்ணை நான் பார்க்கணும்யா. எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கய்யா. ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? பார்த்த மாதிரி இருக்குன்னு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அது ஒரு குத்தமாமா? ஆமாண்ணே, இவங்க மேல பரிதாபெல்லாம் படக்கூடாது. தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நானு யோசிச்சு சொல்லுங்கய்யா. ஐயா அப்படி போகாதீங்கய்யா. என் பொண்ணு திவ்யாவை எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கய்யா. அவளை காணாம நான் தேடிட்டு இருக்கேங்கய்யா. அம்மா திவ்யா எங்கம்மா இருக்க? அம்மா உன்னை எங்க தேடுவேன்? யாராவது பாத்தீங்களா? என் பொண்ணு திவ்யாவை பாத்தீங்களா? ஐயோ, அவளை எங்க தேடுதுன்னு எனக்கு தெரியலையே. திவ்யா, திவ்யா இந்த அம்மாவை தவிக்க விட்டுட்டு நீ எங்க போன? ஐயோ அம்மா, என்னம்மா இங்க? வாமா வீட்டுக்கு போலாம். என்ன எங்கடா கூப்பிடுற? நம்ம வீட்டுக்கு தான்மா. அக்கா வந்துட்டாங்கம்மா, வாமா போலாம். இப்படியே பொய் சொல்லிதான் நீ என்ன ஏமாத்துற. நான் உன்னை நம்ப மாட்டேன். போ. அம்மா அம்மா, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? ப்ளீஸ் வாமா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். போடா. அம்மா அப்படி சொல்லாதம்மா. அம்மா போடான்னு சொல்றேன்ல, போடா. அம்மா, அக்கா எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டு வரமா. ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வாமா. நான் வந்தா நீ அக்காவை கூட்டிட்டு வந்துருவியா? கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. என்ன ஏமாத்த மாட்டியே? இல்ல ஏமாத்த மாட்டோமா. அப்போ அக்காவை கூட்டிட்டு வரேன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுடா. சத்தியமா கூட்டிட்டு வரமா. அப்போ வா போலாம். வா வாமா போலாம். கூட்டிட்டு வந்துடுறேன். உள்ள உட்காருங்கம்மா. அண்ணா வீட்டுக்கு போங்க.
எனக்கு போதும்மா. போதும்னா உததான் வாங்குவேன். உனக்கு அடப்பிடிக்கும் தானே செஞ்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடு. 3 சாப்பிட்டேம்மா. அது ஒரு அளவாடி. 5ஆவது சாப்பிடணும். அப்பதான் அம்மாவுக்கு திருப்தியா இருக்கும். இன்னும் 1ஆவது வச்சுக்க. இல்ல நானே ஊட்டி விட்டுருவேன். சாப்பிடு திவ்யா. உனக்காக நான் எவ்வளவு ஆசையா செஞ்சிருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிடுவேன் தானே அம்மா செஞ்சிருக்கேன். சாப்பிடு திவ்யா. இப்ப நீ சாப்பிடல, அப்புறம் அம்மாவும் சாப்பிட மாட்டேன். சத்யா, என்னாச்சுமா? ஏன் அழற? சாப்பிடும்போது அழக்கூடாதுமா. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லுடா. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா படிக்காதவங்கம்மா. மனசுல இருக்கிற பிரியத்தை வார்த்தையால அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா எனக்காக செய்யற சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த பிரியம் இருந்துகிட்டே இருக்கும். இது கூட அம்மா எனக்காக பிரியமா பண்றதுதான். அட நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இதனால வீட்டுல பெரிய சண்டையே வரும். என் பொண்ணுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஒத்த வரியில எல்லார் வாயையும் அடைச்சிருவாங்க. சாப்பாடு மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்திலயும் அம்மா இப்படிதான். பெத்த பொண்ணை விட என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என் சந்தோஷத்தை விட அவங்க வேற எதையுமே பெருசா நினைச்சதே இல்ல. அவங்களுக்கு என்னை விட்டு பிரியறதுன்னா அவங்களுக்கு உயிரே போற மாதிரி ஆயிடும். அம்மாவுக்கு அப்பா தான் சாமி. அவரை கண்மூடித்தனமா நம்பினாங்க. ஆனா அப்பாவா நானான்னு கேள்வி வந்தப்போ அவரை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட தான் வந்தாங்க. அவங்கள நான் காப்பாத்துவேன்னு நம்பினாங்க. ஆனா அந்த நம்பிக்கை என்னால காப்பாத்த முடியல. நீ ஏமா அப்படி நினைக்கிற? இப்ப கூட நீ அவங்கள போய் பார்க்கலாமே. உன்னை யார் பார்க்க வேணாம்னு சொன்னது? இந்த முகத்தோட நான் எப்படிமா போவேன்? நீ சத்யா இல்ல, திவ்யாதாங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லுமா. மத்தவங்களுக்கு வேணும்னா இது ரகசியமா இருக்கலாம். ஆனா அம்மாவுக்கு இதை சொல்லிதானமா ஆகணும். எனக்கு சத்யா எப்படியோ அப்படித்தானே உங்க அம்மாவுக்கு நீ. அவ செத்தாலும் உன் மூலமா அவ எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. நான் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதுமா? ஆனா உங்க அம்மாவோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தியா? உன்னை நம்பிதான் அவங்க புருஷனையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா 10 மாசமா உன்னை காணோம்னு சொன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். வீட்டை விட்டு கிளம்பி போனவ இருக்காளா இல்லையான்னு தெரியாம இருக்கிறது எவ்வளவு நரக வேதனை தெரியுமாம்மா? செத்துட்டான்னு தெரிஞ்சா கூட போயிட்டாலே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 4 நாள் அழுது விட்டுடலாம். ஆனா என்னாச்சுன்னே தெரியலன்னா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாதுமா. அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு மனசுல கண்டதையும் நினைக்க தோணும். அந்த நினைப்பே நம்மள கொன்னுடுமா. ஓ அம்மா இனிமேலும் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம். நீ உடனே போய் அவங்கள பாரு. நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லு. நீ இருக்கிறங்கிற திருப்தியாவது அவங்களுக்கு மிஞ்சும் இல்லையா? ஆமா, இதுக்கப்புறமும் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். டாக்டர் தாம்மா கூப்பிடுறாரு. பேசுமா. ஹலோ, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மைக்கேல். சாரி சார், செல்ல சார்ஜ் இல்ல, அதான் கூப்பிட முடியல. இட்ஸ் ஓகேம்மா. கர்னல் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமா, உன் ஹெல்த் எப்படி இருக்கு? எனி அப்நார்மல் சிம்டம்? இல்ல சார், நான் நல்லதா இருக்கேன். தட்ஸ் குட். சரி, கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல சார், இந்த இடம் ரொம்ப பிளசண்டா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நோ ஃபார்மாலிட்டிஸ். அது சரி, உன் வேலை எப்போ ஆரம்பிக்க போற? சார், அதாம்மா,
அந்த சுப்புவை காலி பண்ற விஷயம் தான் கேட்குறேன். சீக்கிரமே ஆரம்பிச்சிருவேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா தம்பி தங்கச்சியை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு. நோ இல்ல திவ்யா, வேண்டாம். அம்மா தம்பி தங்கச்சியை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு. நோ இல்ல திவ்யா, வேண்டாம். நீ சத்யாவா இருக்கிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உன் வேலை முடிகிற வரைக்கும் நாம இந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா அம்மாவுக்கு மட்டும் சொல்லிடலாம்ல. நான் காணுமேன்னு அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. புரியுதுமா. பிரச்சனை என்னன்னா அம்மாங்க எல்லாருமே எமோஷனலி வீக். எல்லா சூழ்நிலையிலையும் அவங்களால சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. உங்க அம்மாவும் ஒரு வீக்கான மூமெண்ட்ல வாய் தவறி உளறிட்டாங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால தான் சொல்றேன். என்னம்மா அப்செட் ஆயிட்டியா? அம்மா கிட்ட சீக்கிரட்டை சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னேன். பார்க்க வேண்டாம்னு சொல்லலையே சார். ஆமாம்மா, நீ தாராளமா உங்க அம்மாவை போய் பார்க்கலாம். ஏதாவது உதவி வேணாலும் செய்யலாம். ஆனா திவ்யாவா இல்ல அவ ஃப்ரெண்டு சத்யாவா, புரிஞ்சதா? நீ எப்பவுமே சத்யா தான். அதை மறக்கவும் கூடாது, குழப்பிக்கவும் கூடாது. புரியுது சார். ஓகேம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஐ வில் கால் யூ பேக். நீ கான்டாக்ட்ல இரு. சரிங்க சார். தேங்க்யூ. டேக் கேர். என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு? அது நான் திவ்யாவா இல்ல சத்யாவா இருக்கிறது தான் நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கும் அதுதான் சரின்னு படுதுமா. என்னாச்சும்மா? சதீஷ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்றேன், நாட் ரீச்சபிள்னு வருது. உன் வீடு உனக்கு தெரியாதாம்மா? ஃபோன் எல்லாம் அதுக்கு பண்ற? நீ போய் நேர்லயே பார்த்துட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இரு, சாப்பிட்டுட்டு போ. அம்மா என்னமாச்சு? வீட்டை காலி பண்ணிட்டாங்களாம். யாருக்குமே தெரியலையான்னு. நம்ம கிளம்பலாம். சரிம்மா. அண்ணே, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா. என்னம்மா? சொல்லுமா. இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? உங்க வீட்டுல குடியிருந்தாங்களே தமைந்தி அம்மா, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள பத்தி விசாரிக்கிறீங்க? நீங்க யாரு? நான் சத்யா, திவ்யாவோட ஃப்ரெண்டு. ஏமா திவ்யா கிடைச்சிட்டாளா? அவளை பத்தி தகவல் தெரிஞ்சுதா? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவளுக்கு என்னாச்சு? என்னம்மா நீ திவ்யா ஃப்ரெண்டுங்கிற? நடந்தது எதுவும் உனக்கு தெரியாதா? தெரியாது. இவ்வளோ நாளா நான் சிங்கப்பூர்ல இருந்துட்டு இப்பதான் நான் சென்னைக்கு வந்தேன். அவன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அவளை காண்டாக்ட் பண்ணவும் முடியல. நேர்ல பார்க்கலான்னு வந்தா யாரை கேட்டாலும் அவ இங்க இல்லைங்கிறாங்க. அந்த சோக கதையை ஏமா கேக்குற? அந்த குடும்பத்துக்கே ஆதாரமா இருந்ததும் உன் ஃப்ரெண்டு தான். அவ காணாம போனதும் குருவி கூட்டுல கல் எறிஞ்ச மாதிரி அந்த குடும்பமே சிதறி போயிடுச்சுமா. அம்மா தம்பி தங்கச்சின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்க. என்ன கெட்ட நேரமோ தெரியல, அவ குடும்பத்தை பிடிச்சி இப்படி ஆட்டிடுச்சு. எனக்கு சரியா புரியல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ப்ளீஸ்? எங்க வீட்டுக்கு குடி வந்த கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு வேலையா திவ்யா கொடைக்கானல் போனாமா. போனவ தான் திரும்பி வரவே இல்லை. என்னாச்சுங்கிற தகவலும் இல்லை. 4 நாள்ல வரேன்னு போனவ 8-9 மாசமா வரலனா பெத்த மனசு என்ன பாடுபடும்? அந்த அம்மாவோட வேதனைய பக்கத்துல இருந்து பார்த்ததுனால சொல்றேன். அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. பொண்ணு காணாம போனதை நினைச்சு அவங்க தவிச்ச தவிப்பும் அழுத அழுகையும் இப்ப நினைச்சாலும் மனசு ஆற மாட்டேங்குதுமா. என் பொண்ணை நான் தனியா அனுப்பியிருக்க கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவளை தொலைச்சிட்டேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா அவளை நினைச்சு அழாத நாளே இல்லம்மா.
பொண்ணை பத்தின கவலையில தூக்கம் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ரொம்ப கொடுமைம்மா. தாம் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அம்மா படாத பாடு பட்டுட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க. அவங்க மகன் சதீஷை கொடைக்கானலுக்கு அனுப்பி தேடியும் பார்த்தாங்க. ஒரு புண்ணியமும் இல்லை. திவ்யாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னதும் அவங்களுக்கு புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிடுச்சுமா. நடு ராத்திரியில எங்கேயாவது காலிங் பெல் சவுண்டு கேட்டா போதும், என் பொண்ணு வந்துட்டா என் பொண்ணு வந்துட்டான்னு ரோட்டுக்கு வந்துருவாங்க. அந்த சதீஷ் பையன் தடுக்கலான்னு வந்தா என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிக்க பாக்குறியான்னு கண்ணு முன்னு தெரியாம அடிப்பாங்க. பாவம் அந்த புள்ள அவ்வளோ அடியையும் வாங்கிக்கிட்டு அம்மாவை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கும். அப்படி ஒரு தங்கமான புள்ள இருந்தும் என்ன பிரயோஜனம்? அதை நினைச்சு பெருமைப்பட அந்த அம்மாவுக்கு கொடுத்து வைக்கலையே. அம்மா, அவங்களுக்கு கீர்த்தனான்னு இன்னொரு பொண்ணு இருந்தாளேம்மா. அது யாரோ ஒரு கவுன்சிலர் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுமா. அம்மாவுக்கு இப்படி இருக்கே, தம்பி கஷ்டப்படுறான், இப்படி எதை பத்தியுமே அந்த பொண்ணு யோசிக்கல. இப்போ சதீஷும் அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலம்மா. என் வீட்டில தான் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த அம்மாவால எங்க நிம்மதியே போயிடுச்சு. அவங்கள காலி பண்ண சொல்லுங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் அவங்கள காலி பண்ண வச்சேன். அந்த புள்ளைய நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்குமா. அம்மாவை வச்சுக்கிட்டு தனியா அந்த புள்ளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுதோ. அவங்க எந்த ஏரியாக்கு போனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சதீஷ் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லம்மா, நானும் எதுவும் கேட்கல. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லேன்னு அவங்கள ஏன் வீட்லயே இருக்க வச்சிருக்கணும். வீட்டை காலி பண்ண வச்சுட்டு எங்க போயிருக்காங்கன்னு விசாரிக்க எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுமா. திவ்யாவை தேடி யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? அவளை பத்தி விசாரிச்சாங்களா? இல்லம்மா, அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. சதீஷ் திடீர்னு எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிம்மா. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா சொல்றேம்மா. நான் வரேங்க. சரி, வரேம்மா. என்னாச்சுமா? அவங்களுக்கு எதுவும் தெரியல, வாங்க போலாம். சரிம்மா. அம்மா, என்னாலதான் உங்க எல்லாருக்கும் இவ்ளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. மா 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 எங்கம்மா இருக்க? மா அம்மா. இல்லங்க, கொடைக்கானல் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் கிளம்புனா. அந்த பார்வதி அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாளா. அவங்க கிடைக்கலன்னா இவ வந்துட வேண்டியதானே? நீங்களே சொல்லுங்க, இங்க ஒருத்தி தவிச்சிட்டு இருப்பாளேங்கிற எண்ணம் கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கா? அந்த அம்மாவை ஏன் பொண்ணு தேடுறா, ஏன் பொண்ண நான் தேடுறேன். ச்சே, நான் ஒரு மடச்சி. அவ கூட நானும் போயிருந்திருக்கணும். அம்மா, என்னடா அக்கா போன் பண்ணாளா இல்ல அக்கா வந்துட்டாளா? ஏன்பா, என்ன நீ கொடைக்கானல் கூட்டிட்டு போனா என் பொண்ண நானே கண்டுபிடிச்சிருவேன்டா. ஆமாண்டா, கண்டுபிடிச்சு கையோட அவளை கூட்டிட்டு வந்துருவேன். போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிடு, நான் கூட்டிட்டு போறேன். சரியா? நான் சாப்பிட மாட்டேன். நீ இப்படியே தான் சொல்லுவ, ஆனா என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு போக மாட்டேன். போடா. அம்மா, நீ ஒரு வாய் சாப்பிடு, இன்னைக்கே நம்ம கொடைக்கானல் போலாம். சரியா? நீ சாப்பிடல, நான் கூட்டு போக மாட்டேன். புரிஞ்சுக்கப்பா சதீஷ். என் பொண்ணு அங்க எப்படி இருக்கா, என்ன செய்யறான்னு தெரியாம எனக்கு எப்படிப்பா சாப்பாடு இறங்கும்? நீயே சொல்லு. வாமா, நீ முதல்ல வாமா. வா, உட்காரு. அக்கா இப்பதான் போன் பண்ணுச்சு. உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நீ சாப்பிடாம அடம் பிடிக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அக்கா கோவப்பட்டாங்க தெரியுமா? அரஞ்சனா தெரியுமா ராஸ்கல்? அக்கா போன் பண்ணா போனை என்கிட்ட கொடுக்கறது இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்றீங்க? கொடுக்க மாட்டேமா. நீ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்லன்னு சொன்ன. அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. அம்மாவை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணு, நான் பேசுறேன்னு சொன்னாங்க. நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் கால் பண்றேன். சரியா? நீ என்ன ஏமாத்த மாட்டல்ல? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். இந்தா சாப்பிடு. காட்டு. சாப்பிட்டேன், போதும் போதும். நீ அக்காக்கு போன் பண்ணு, நான் அவகிட்ட 4 வார்த்தை பேசணும்டா.
நான் பேச கூட வேண்டாம், அவ குரலை கேட்டா எனக்கு போதும்டா. போனை போடுறா, போன் பண்ணுடா.